நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடும் கூட நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு இடத்துல சொல்லும் போது, தகப்பன் பிள்ளையை சுமந்து வருவதை போல எங்களை சுமந்து கொண்டு வந்தீர் என்று மோசே சொல்றார். அப்ப தகப்பனை போல ஆண்டவர் கூட இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவதை போல எங்களை தேற்றினீர் என்று குறிப்பிடுகிறார். அப்போ ஒரு தாயை போல ஆண்டவர் கூட இருந்தார். எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவன் ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். ஒரு ஃப்ரெண்டை போல ஆண்டவர் கூட இருந்தார். தாய் தகப்பனாய் இருந்தாலும், சகோதரர்களாய் இருந்தாலும், சகோதரிகளாய் இருந்தாலும், அந்த உறவுகளிலே, அந்த பழக்கத்திலே சில காரியங்கள் மறைக்கப்படும். 2 பேர் நண்பர்களா இருந்தான்னு வைங்களேன், ஒண்ணுக்கொண்ணு ஒளிவு மறைவே இருக்காது. இயேசு உங்களுக்கு நல்ல சிநேகிதன். மனம் திறந்து சொல்லுங்க, அவர் தவறா புரிந்து கொள்ள மாட்டார். சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய சிநேகிதன், நான் எப்பொழுதும் உம்மோடு கூட ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன். ஒப்புக்கொடுங்க. மனதில் பெரிய சந்தோஷம் வந்து